வணக்கம், நான் உங்கள் வாசன். கைஸ் டிடிஎஃப் அஜித் அண்ணா வந்துட்டாங்க. வாங்க. ஆஹா இங்கப்பா. பாருங்களா எத்தனை கேமரா பாருங்களா வரிசையா. ஃபர்ஸ்ட் வாட்டி நான் ஒரு ஆடியோ லான்ச்சை பார்க்குறேன். கைஸ் பாக்கியராஜ் ஒரு பாருங்க கைஸ். நல்லா இருக்கேண்ணா. கைஸ் டிடிஎஃப் பண்ண அஜித் அண்ணா பார்த்துட்டு அஜித் அண்ணா கையை கொடுத்துட்டேன் நான். அதுவும் இல்லாமல் அபிராமி அவங்களோட பார்த்தோம், அவங்க அழகாக இருக்கிறாங்க கைஸ். இந்த கலாய்ச்சாங்கல்ல சில பேர்லாம், இது வந்து என்னடா ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குன்ட்டு. நண்பர்களே, வீடியோக்களை பார்த்துக்கு முன்னாடி எல்லாரும் லைக் போட்டு கமெண்ட்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கட்டும். லைக் போட்டுக்கு அப்புறம் அதையும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைஸ், நம்ம டிடிஎஃப் ஆடியோ லான்ச் நண்பர்களே, ஐபிஎல் படம் வந்திருக்குல்ல, படம் வரப்போகுது. இந்தியன் பீடெல்லாம் டிடிஎஃப் வந்து ஆடியோ லான்ச் வந்து கமலா தேட்டரில் வந்து வைக்கிறாங்கன்ட்டு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அது பார்த்தோன்னே அவசரமாக கிளம்பிட்டேன் நான். இப்போது 9 மணிக்கு டைமிங்கு, இப்போ வந்து 9:30 ஆயிடுச்சு. சீக்கிரம் போயிட்டு என்ன எதுன்னு போய் பார்க்கலாண்ணே. வாங்க போகலாம். நண்பர்களே, ஒரே சத்தமாக இருக்கும், சவுண்டாக கேட்குறேன். வடபழனிக்கு வந்துட்டோம். நடந்து போயிட்டு இருக்கோம் கமலா தேட்டருக்கு. இங்கே பாருங்க, இந்த வரையா நடந்து போயிட்டு இருக்கேன் நான். இங்கே ஃபுல்லாக ஃப்ரிட்ஜெலாம் கட்டி வேறு வித்தியாசமாக மாற்றினாங்க நண்பர்களே. காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் இல்லை, இப்போ ஏதோ கட்டுறாங்க. உலகம் மாறுது. வா போவோம். எவ்வளோ கூட்டம் இருக்கோ என்ன இதெல்லாம் தெரில. நண்பர்களே, நம்ம வந்துட்டோம் கமலா தேட்டருக்கு. இது பாருங்க, இங்கே தான் டிடிஎஃப் அவரோட பேனரு, அப்புறம் இங்கே தான் அந்த இதுவெலாம் இருக்குது. ஸோ அவர் வந்து டிடிஎஃப் அவர் இன்னும் வரலையா. வந்தோடனே நான் என்ன சொல்கிறேன், டைம் வந்து 10 மணி ஆக போகுது நண்பர்களே. வரட்டும் ஆர்வமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆடியோ லான்ச் நான் வந்து நேரில் பார்க்க போகிறேன். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து நவம்பர் 21 ரிலீஸ் ஆக போதான். ரீரிலீஸு கும்கி 2 வரை ரிலீஸ் ஆக போதான்டா. ரைஸ் இங்கே பாருங்க ஆக்டர். கைஸ் டிடிஎஃப் அஜித் அண்ணா வந்துட்டாங்க. வாங்க. ஆஹா இங்கப்பா. நண்பர்களே, டிடிஎஃப் பார்த்துட்டு டிடிஎஃப்பும் அஜித் அண்ணா எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஆஹா இப்போ எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு டேரக்டர் சார் எல்லாருமே வந்தாச்சு. எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க நண்பர்களே. எல்லாம் ப்ரெஸ்ஸு எல்லாம் கேமராலாம் பயங்கரமாக பலமாக இருக்குது. நம்மளால எடுக்க முடியாது, அதனால் நம்ம தூரத்துலேருந்து எடுக்க முடியும். பாருங்க அங்கே பாருங்க அஜித் அண்ணாவை நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறேன். நண்பர்களே, ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துருக்கோம். நண்பர்களே, இங்கே வந்து ஸ்க்ரீனுக்கு இது வரைக்கும் படம் பார்த்தோம் இந்த தேட்டரில், இந்த ஸ்க்ரீனில். இப்போ நான் வந்து ஆடியோ லான்ச் பார்க்க போகிறேன். டிடிஎஃப் ஆடியோ லான்ச்சு. இப்போ பாருங்களா எத்தனை கேமரா பாருங்களா வரிசையா. ஃபஸ்ட் வாட்டி நான் ஒரு ஆடியோ லான்ச்சை பார்க்குறேன். ஆர்வமாக இருக்குது. டிடிஎஃப் அஜித் அண்ணா, நான் டிடிஎஃப் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். டிடிஎஃப் பிட் ஷாப்பு அந்த ஒரு வாட்டி நான் போயிருக்கேன். அஜித் அண்ணா ஆனால் பார்த்ததே கிடையாது. பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. இன்றைக்கி பார்த்துட்டு நான் ஜாலியாக இருக்குது. நான் வந்து ஒரு இடத்துல வந்து உக்காண்டேன் நான். அவங்க அதை பேசிட்டு வருவாங்க, பார்க்கலாம் ஃபுல்லாக ஆடியோ லான்ச் என்ன ஏதுன்ட்டு. கைஸ் இவங்க கைஸ் பாக்கியராஜ் அவரு பாருங்க கைஸ். ஆஹா கைஸ் பாக்கியராஜ் அவரெல்லாம் நம்ம பார்க்குறோம் கைஸ். இங்கே பாருங்க. ஆஹா செந்தில், வடச்சென்னை செந்தில் கைஸ். ஆடியோ லான்ச் பிஹைண்ட் த சீன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக. பாருங்கள் சூப்பராக இருக்கா. நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுவேன், ஏன்னா வந்து கூச்சமாக இருக்குது. எல்லோரும் பெரியவங்களாக இருக்காங்களே, பெரிய ஆட்கள். அங்கே அபிராமி அவங்களும் தெரியுறாங்களா, அவங்களையும் பார்த்தோம் கைஸ். டிடிஎஃப் கைஸ் இங்கே பாருங்க அஜித் அண்ணா டிடிஎஃப் அண்ணா. அஜித் அண்ணா ஹாய். நல்லா இருக்கேண்ணா. டிடிஎஃப் அண்ணா கைஸ் அங்கே பேர் கைஸ். டிடிஎஃப் அண்ணா அஜித் அண்ணா பார்த்துட்டு அஜித் அண்ணா கையை கொடுத்துட்டேன் நான். இருக்காங்க.
கைஸ் கொஞ்சம் நான் ஓவராக எக்ஸைட்மெண்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இருக்குது எல்லாமே. அபிராமி அவங்களும் பார்த்து அழகாக இருக்காங்க. A few moments later. பெரிய நன்றி. சோ இப்போ ஒரு அழகான தருணத்துல இந்த கைஸ் ட்ரெய்லர் போட போகிறாங்க. இப்போது விசில் அடிச்சுட்டா நான் அடிச்சிருவேன், விசில் வச்சிருவேன் நான். கைஸ் ட்ரெய்லர் போட போது நான் விசில் அடிக்க போகிறேன் பாருங்க. சீக்கிரம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து பிள்ளைங்க படிக்கிறது பத்தி அரசியல்வாக்கி அசமனமாயிட்டு இருந்தா இப்படி சூடா நீங்களேம்மா ஐயோ பொண்ணுங்களா செம்மையா இருக்கு வீடியோ சாங்கு, வேற லெவல். என் வாழ்க்கை மாவலோ தூவலோ நாகமோ அதுல மொத்த மழையா கொட்டி தீர்க்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஒரு மோட்டிவேஷனல் சாங்கா நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சோம். சின்மயமா ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. சிம்மை அவங்க போறாங்க பாருங்க, ப்ளூ கலர் ட்ரெஸ் அவங்க தான் சிம்மை. எல்லாருமே வந்து சிம்மை அவங்க எல்லாரும் டேரக்டர் எல்லாருமே சேர்த்துல இருக்காங்க. பாருங்க எவ்வளோ கேமரா பாருங்களா, எல்லாம் ஆன்ல இருக்குது, எல்லாரும் அங்கே இருக்காங்க பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். சின்ன ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, அக்காவை நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ரெக்கார்டிங்க்கு கூப்பிடும் போது பல வருஷங்களுக்கு அப்புறம் அஸ்வினுக்கு பார்த்தேன். அண்ட் டு ஸ்டாண்ட் ஃபார் த ரைட் திங்ஸ். அண்ட் ஐ திங்க் இந்த பல வருஷங்களில் எனக்கு வந்து நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி கடன் பற்றுக்கட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சின்மை அவங்களோட வாய்ஸ் நேரில் கேட்குது, செமையா இருக்கு. சிவம் வர வேண்டியது, சிவமுக்கு ப்ராக்ஸி போட்டு நார்வே இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் நேர்மையா இருக்கக்கூடியவர், சொன்னா காப்பாற்றக்கூடிய ஒரு சிறந்த மனிதர். படத்தினுடைய ஹீரோ ரேசிங் ஸ்டார் டிடிஎஸ் வாசன் அவர்களை அன்போடு அழைக்கலாம். எங்க இரு எங்கடா காணோம் டிடிஎஃப். எஸ் அவரை தொடர்ந்து வணக்கம், வந்தனம், நமஸ்தா. பாக்யராஜ் சார் போறாரு பாருங்க அங்க. பாக்யராஜ் நண்பர்களே, என்னால் இங்கே தான் வீடியோ எடுக்க முடியும். உங்கள் கிட்ட போய் எடுக்கலாம்னா பயமாக இருக்குது, யாராவது சொல்லிட போகிறாங்களான்ட்டு. நான் ஸ்லோவாக தான் பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே இருந்து பார்க்குறேன், முன்னாடி போக முடியுமாலாம் தெரியல, அதனால நான் இங்கேயே இருக்கிறேன். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ லான்ச் நடக்க போகுது. Congratulations team IPL Indian Penal Law for the successful audio launch. I would like to call Ramya, Mr. Ramesh and Mr. Akash, please do join us for the audio launch. So, Indian Penal Law audio media மத்தியில இதோ மக்கள் மத்தியில இதோ launch ஆயாச்சு. So, இது ஒரு வெற்றிக்கான ஒரு அடையாளமா வந்து கருதப்படுது. Congratulations team. கைஸ் நிறைய நான் பேசுகிறேன் கைஸ். நான் இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் டைரக்டர் நன்றி. இப்போது பேசாத கார்த்தி சார் சின்ன வயசுலேருந்து பார்த்தது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு, எந்த வயசுலையும் பார்த்து கற்றுக்க வேண்டிய படங்களாக இருக்கவங்க தான் எனக்கு தாமதம் இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் பார்க்கலாம் அந்த படங்களெல்லாம் அவங்களாம் எடுத்தது பெரிய லிஸ்ட் இருக்கு. அதை பிரதமரமாக சொல்லிக்கிட்டே வரேன். இந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடித்த பேர்
நான் பிறந்ததுலேருந்தே என் காதில் சொல்லி சொல்லி எங்கள் அப்பா என்னை ஊட்டி வளர்த்த பெயர். அதனாலேயே எனக்கு அந்த இயக்குனர் மேல ஒரு பெரிய அன்பு. திரு கருணாநிதி அவர்கள் சொன்ன மாதிரி உங்க பேர்லயே குஷி இருக்கு. கண்டிப்பா ஸ்கிரீன்லயும் ரொம்ப அழகா இருந்தாங்க. ஒரு லெட்ஸ் வெல்கம் குஷிகா டு தி போடியம். Hi Andy, hello. Firstly, I want to thank media. Not Tamil Radu, but I'm still learning. My film 28 November theater lo release avutundi. நான் பக்கத்து வீட்டு பையன் ஃபீல்ஸ் கொடுத்த ஒருத்தர். ஸோ நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்து ஃபேமஸ் ஆகி இப்போ திரையில ரொமான்ஸ் காமெடி ஆக்ஷன்னு சும்மா தெரிஞ்சு விட்டுட்டு இருக்காரு. ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகும் இவர் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட்டிங். ஸோ நம்ம ஹீரோ ரேசிங் ஸ்டார் டிடிஎஃப் வாசனை வந்து கூப்பிடலாம். வணக்கம், நான் வாசன். எப்படி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஐபிஎல் இந்தியன் பிரீமியர். ஸோ இந்த படம் வரக்கூடிய 28 ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில். எல்லாரும் மறக்காமல் உங்கள் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நார்மலாக நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நியூஸ் பேப்பரை கடந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும். அப்போ இதுதான்ப்பா உண்மை, இப்படி தான்ப்பா அப்படின்னு போயிடும். ஆனால் அந்த நியூஸ் பேப்பருக்கு பின்னாடி, அந்த நியூஸ்க்கு பின்னாடி எவ்வளோ உண்மைகள் இருக்குன்னு சரி, எவ்வளவு அரசியல் பலம் வாய்ந்த மக்கள் இருக்காங்க, பலம் வாய்ந்த மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம படம் எடுத்து செய்யணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அபிராமி அவர்கள். எல்லாருக்கும் காலையா மத்தியானம் ஆயிடுச்சா வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லாரும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான். பட் வாழ்க்கை வந்த 2 பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் உங்கள் பெரிய ஃபேன் சார், ஆதி சார் உங்களுடைய பெரிய ஃபேன், ரொம்ப நன்றி. சார் வர போறாரு. அவ்வளோ டிசிப்ளினான ஒரு நடிகரை வந்து டெஃபினட்டா பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சார் நல்ல விசிட் நான் இல்லை, ஃப்ளைட் வந்துருச்சு, சீக்கிரம் வந்துருச்சு, அதனால வர வேண்டியதாச்சு. வந்து உட்காந்தேன். நேரம் கருதி சுருக்கமாக 2 வார்த்தை யாருக்காவது நீ சொல்லுவேன்னு பார்த்தேன். ஒருத்தருக்குமே சொல்லு. ஆமா, மனசு விட்டு பேசுறேன்னு லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன கூப்பிடுறேன், சிறப்பான இந்த ஐபிஎல் திறன்படுத்தக்கூடிய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிட்டுள்ளாக வந்திருக்கிற நண்பர்களே, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் நம்ம வந்து பார்த்துட்டே கொஞ்சம் கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. எல்லாருமே பேசிட்டாங்க. இன்னும் டேரக்டர் சார் அதுக்கப்புறம் ஏதோ ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்களா, அது மட்டும் என்னால் எடுக்க முடியல. ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால வந்துட்டோம். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. இவர்கள் டிடிஎஃப் ஐபிஎல் படம் நல்லாயிருக்கும். இங்கே வந்து ட்ரெய்லரு இப்போ ட்ரீசர் ஒன்று விட்டுருந்தாங்களாம், ட்ரெய்லருன்னு ஒன்று இப்போ விட்டுருக்காங்க. அந்த ட்ரெய்லர் வந்து செம்மையாக இருந்துச்சு கைஸ். இந்த கலாய்ச்சாங்கல்ல சில பேர்லாம், இது வந்து என்னடா ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குன்ட்டு. ட்ரெய்லர் பார்த்தா அந்த படம் செம்மையாக இருக்குது. அதை பார்க்கும்போதே இது ஒரு படம் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குன்னு அப்படி கலாய்ச்சாங்க. அப்புறம் பாட்டு டான்ஸ்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஃபுல் வீடியோ சாங் இங்கே போட்டாங்க. 3 பாட்டு, அந்த 3 பாட்டோட வீடியோ சாங் ஃபுல்லாக போட்டாங்களா, அதுவும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டிடிஎஃப் ஒரு ஐபிஎல் படத்துக்கு வாழ்த்துக்கள். அவர் பாப்பாரான்னு தெரியல, வாழ்த்துக்கள்னா நல்லா இருந்துச்சு. நல்லா ஆக்டிங். அந்த பைக்கில் ஒரு ஃபைட் சீன்லாம் ஒன்று வருது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் அவர் பேசினார், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அவரோட வாய்ஸு அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த இந்த ஒரு வாய்ஸ் அவர் படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுவாங்கள்ல கேபிஐயில், அதெல்லாம் பார்த்துட்டு நேரில் பார்க்கும்போது இந்த வாய்ஸ் நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அபிராமி அவங்களோட பார்த்தோம், அவங்க அழகாக இருக்கிறாங்க கைஸ். ஒத்துக்கிட்டோம், அழகாக இருக்காங்க. அவங்கள எவ்வளோ நேரம் எல்லாம் படத்தில் பார்த்துட்டு தக்லைஃப் படத்துலலாம் பார்த்துட்டு இப்போ நேரில் பார்க்கும்போது ஆனாங்க. அதுக்கப்புறம் கிஷோர் அவரும் வந்து பார்த்தோம், படச்சனையில் வருவார் செந்தில், அவன் பொருளத்து அவனே போடணும்னா அது வந்து இங்கே நடந்துருக்குது. அபிராமி அவங்க வந்து எல்லாரையும் பேசிட்டு டக்கு நடந்து போனாங்க. அதுக்கப்புறம் ஐயோ கிஷோர் சாரை மறந்துட்டு அவர் அதுக்கப்புறம் திருப்பி வந்து பேசினாங்க. அதே மாதிரி கிஷோர் அவர் சார் வந்து பேசியிருந்தார். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு ஐயோ அபிராமி அவங்கள மறந்துட்டு விட்டு வந்து பேசினார். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாக்யராஜ் சார் வந்து நல்லா காமெடி பண்ணாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. டிடிஎஃப் அவர் பேசினார். நல்லா
ஒரு மாதிரி ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. டிடிஎஃப் அவரை பார்த்தது, அஜித் அவரை பார்த்தது, அதுக்கப்புறம் சிம்மை அவங்க வந்தாங்க, அவங்க பாட்டு பண்ணாங்க, அவங்க வாய்ஸ் ரீல்ஸ்லையும், அதுக்கப்புறம் முத்து மேலே இங்கே கொட்டி தீராதா அதெல்லாம் கேட்டு இப்போ நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு வாய்ஸு. உண்மையே ஆடியோ லான்ச்சு சூப்பராக இருந்தது. படத்துக்காக வெயிட்டிங்கு. வாழ்த்துக்கள் வாசன் ப்ரோ, எல்லாம் நல்லாயிருக்கும். நான் போயிட்டு படம் வந்தோடனே நான் வந்து போய் பார்ப்பேன். நீங்களும் எல்லோரும் பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு யூடியூப் சேனல்லேருந்து யூடியூப் சேனலில் ஃபேமஸ் ஆகிறதே கஷ்டம். அதில் ஃபேமஸ் ஆகி படத்துக்கு போகிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். படத்தில் பெரிய ஆளாகி இன்னும் அதுக்கு மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு யூடியூப்லேருந்து ஒரு படம் போயிருக்காருன்றது அது ரொம்ப பெரிய விஷயம். அது வெற்றி அடையும். யூடியூப் சார்பாக நான் ஒரு வாழ்த்துக்கள். நான் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. ஆனால் ஒரு நாள் நம்மளும் ஆகும். நம்மளும் ஒரு நாள் படம் வச்சு வெற்றி ஆமாம் என்ன. இந்த வீடியோ நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் ஒரு நாள் சார்ஜ் ஒரு நாள் வீடியோ டெய்லி 6 மணிக்கு வரும். எல்லாரும் மறக்காம செக் பண்ணுறேங்க. இன்றைக்கி ஆடியோ லான்ச் நடந்தது. இன்றைக்கி அதுக்குள்ளே டக்குன்னு நான் வந்து எடிட் பண்ணி போட முடிஞ்சா போட்டுடுறேன். நவம்பர் 10ஆம் தேதி. இதுக்காக சாப்பிட விடாமல் ஓடி வந்துட்டேன் நான். டிடிஎஃப் அவர் பார்க்கணும் அப்படின்ட்டு. உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ்ராஜ். பாய். லவ்லி பிரகாஷ் என் நெஞ்சில் குடியிருக்கும்.